உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சார், உங்க மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டு 2026 எந்த மாதிரி விஷயங்கள் சார் இருக்கும்? 2026 மகர ராசிக்காரர், என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே. மகர ராசிக்காரர்கள்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மகர ராசிக்காரர்களோட வாழ்ந்திருக்கிறேன். அவர்களை ரொம்ப வருடமா பார்க்குறேன். இவர்கள் வாழ்வில் என்ன நடக்குங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களுக்கு 2026 பிறந்த உடனே 12 கூடிய குரு பகவான் 6ல் மறைந்திருக்கார். இதுல என்ன விசேஷம்? மறைஞ்சிருக்கிறதுல ஒரு விசேஷமா என்றால், மறையல, 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் குரு பகவான். விபரீத ராஜ யோகம். இப்ப என்ன ஆகும்? ஒரே நகையா வாங்குவீங்க. இந்த தீபாவளி சீட்டு ஃபண்டு போடுறீங்க, பட்டாசு வருது, அந்த கதையெல்லாம் விடுங்க சார். இந்த தடவை தீபாவளி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜுவல்ஸ் எடுக்க போகிறோம், ஜுவல்ஸ் ஃபண்டு போட போகிறோம், சீட்டு போட போகிறோம், அது போன்ற விஷயங்கள்லாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சேமிப்பு நிறைய பண்ணுவீங்க. முக்கியமாக தங்கம் வாங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. எந்த குரு வந்து செலவுகளை கொடுத்தாரோ அவரே உங்களுக்கு சுபங்களை கொடுக்க போறாரு. எதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் கட் பண்ணி விட்டுருவார். எல்லாமே உங்க மடியில வந்து விடுற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிடுவார். 12 கூடியவன் 6ஆம் இடத்தில் மறைகிறான். 6ஆம் இடத்தில் மறைந்த குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். பிஸ்னஸ் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல சும்மாவே இருக்கமே, நம்ம ஏதாவது செய்வோமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. எதையாவது ஒன்று யோசிக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா அது பெரிய லெவலில் போயிடுது. அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தனப்பிராப்தியை தருகிறார். இதெல்லாம் வந்து பிஃபோர் திஸ் ஜூன். ஸோ 3ஆம் இடத்துல சனி பகவான், இந்த ஆள் வக்கரம் ஆயிட்டார் கொஞ்ச நாளா. மகர ராசிக்கு இவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வக்கரமான ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டிப்ரெஷன். எல்லாமே உங்களை கடந்து செல்ற மாதிரி, எல்லாம் ஒண்ணுமே புரியல சார், எதுவுமே என் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரியே தெரியல, இந்த உலகமே என்னை மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து என்ன ஆயிடுறார்? வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். 3ஆம் இடத்தில் இருந்து 5ஐ பார்க்கிறார். மகர ராசிக்காரங்களுக்கு சொத்து வரப்போகுது, சொத்து சேர்த்த போறீங்க. ஒரே நகை தான், ஒரே இதுதான். எவ்வளோ சார் கடன் ஒன்றுக்கு இருக்கு? எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா கடன் இருக்கு சார், இந்த மாதிரி ஜுவல்ஸ் மீட்டணும் சார், வீட்டு கடன் ஒரு 4 லட்ச ரூபா இருக்கு சார், எல்லாமா சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட வந்துடும் சார், கவலைப்படாதீங்க, குரு பகவான் அடைச்சிருவார். குருவே சொல்லிட்டாருன்னா அது நடந்தே தீரும். அப்போ குரு 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்குறாங்க. அடுத்து சனி 12 பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ 7ஆம் இடத்துல குரு வரார், உச்சம் பெறுகிறார். ஆஃப்டர் திஸ் ஜூன் 7ஆம் இடத்துல வரும்பொழுது, திடீர்னு குரு உச்சம் 7ஆம் இடத்துல வரும்போது ஒரே லவ்ஸ் தான். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். நல்லா தான் இருந்தான் அவனுக்கு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு? திடீர்னு காதல் வந்துடும். ஒரே கவிதையா எழுதுவீங்க. ஒரே என்ன சொல்றது, நான் சொல்றதெல்லாம் கல்யாணம் ஆகி இப்போ 20-25 வருஷம் ஆனவங்களுக்கே இந்த கதி. அப்போ மகர ராசிக்காரங்க இளவட்ட பசங்கள்லாம் கேட்க வேண்டாம். அவர்கள்லாம் ஒரே 7ஆம் இடத்துல இந்த ஒரு குரு வந்ததுக்கு அப்புறம் ஃபாரின் போயிருக்க உங்களுடைய காதலை திரும்பி வருவாங்க. வள்ளி வர போரா, அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ உங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான். இந்த வருஷம் ஃபுல்லா ரொமான்ஸ் தான். உலகத்திலே உள்ளபடியே சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு அதிகபட்ச சந்தோஷமே அவன் வாழ்க்கையில் இருக்கிற காதலும் ரொமான்ஸ், இதெல்லாம் தான் அவனுக்கு சந்தோஷம் தருது. ஆனா அதை பண்ணதான் நமக்கு நேரமே இல்லை. 7க்குடைய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலே பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கிறார். தெய்வரசானா எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க வா, கமான், இங்க வா, நீ வா, ஒரு 2 பேர் கையை கொடு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கையை கொடுத்து சேர்த்து வைக்கிறார். 7ஆம் இடத்துல குரு பகவான் கட்ட பஞ்சாயத்துக்கு போக வேண்டிய பிரச்சனை அப்படி நடக்காம
குருவே வந்து எல்லா விஷயத்தையும் காதலை கொடுத்து முடிச்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். அடுத்ததா எப்படி விருச்சிகத்துக்கு சொல்லணும் அப்படிதான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா மகரத்தை தான் பார்க்கிறார். கமான் மகர ராசி கமான் அப்படின்னு கூப்பிட்டு, இங்க இருக்கீங்க மகர ராசி யாரு? ஐயா நான் தான் ஐயா, முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு. ஐயா உங்க முன்னாடி கையை கட்டிட்டு ஒரு மகர ராசியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இருந்தா அவனுக்கு நீங்க பிளஸ் பண்ணுங்க ஐயா. அதான் ஒண்ணுதான் பிளஸ் பண்ணிடுறேன், அவ்வளவுதான், நீ எம்எல்ஏ ஏறப்படா அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவான் என்ன பண்றார், அந்த மகர ராசிக்காரங்களை பிளஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விருச்சிகத்தை பண்ணார், அடுத்து குரு பகவான் மகரத்தை தான் பண்றாரு. மகரத்தை பண்ணும்போது வாழ்க்கை ஒரே டேக்ல அப்படி வாய்தீஸ் குலவரி சாங்கில் எப்படி ஒரு சாங்கில் திடீர்னு ஒரு தலைகீழ ஒரு ஓவர் நைட்ல எல்லாம் மாறிச்சோ, அந்த மாதிரி ஓவர் நைட்ல உங்க வாழ்க்கை மாறிடும். ஓவர் நைட்ல ஒபாமான கதை அது உங்களுக்கு தான் பொருந்தும். காரணம் என்னன்னா, ராசியை குரு பார்த்துடுறாரு. அது உச்சம் பெற்ற குரு, அது 7ஆம் இடத்துல இருந்து பிரமாதம். அடுத்ததாக குரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் 9ஆம் பார்வையா. இந்த சனி யாரு? 1 2 கூடையவர். நம்ம பையன்தான் சார், நம்மால் தான், நம்ம ஃபாதர் 2 கூடையவர் அவர் தான். அவர் கொஞ்ச நாளா எங்க அப்பா கொஞ்சம் காசு தராமல் இருந்தார், இப்போ அவர் சரியாயிட்டார். அப்படி குரு பார்த்துடுறார் சனி பகவானை. அப்போ இனிமே பணம் வரும், எல்லாமே சூப்பரா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது, மகர ராசிக்காரங்க வாழ்க்கையை தலைகீழா மாறப்போகுது. மகர ராசிக்காரர்கள் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ரெண்டு கிடப்பாறை எடுத்துட்டு போயிட்டு மேல அப்படியே ரூஃபை இடிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். கமான் குரு பகவான் கமான் அப்படின்னா ஒரு பெட்டியை திறந்து வச்சுன்னா 2 கோடி இந்த போடு, 2 பார்த்தா ஒன்று போடுங்க, 3 கோடி, ஓகே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாலியா இருக்கு போறீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க, வேணா பாருங்க. ஓகே சார், அப்போ வந்து இந்த புத்தாண்டு வந்து மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயம் நடக்கும், ஆனா அது வந்து எல்லாமே பிளஸ்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ இவங்களுக்கான வழிபாடு முறைகள் என்ன சார்? பிளஸ் மார்க் இவங்களுக்கு இவங்களுக்கான வழிபாட்டு முறைன்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, 1000 தான் தங்கமே தங்கம்னாலும் ராகு ஒரு ஸ்னேக்கு தன்னோட புத்தியை காட்ட தான் செய்யும். ஸோ அப்போ 2ஆம் இடத்துல ஸ்னேக் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனீங்களா என்ன, இல்லை ஃப்ளோவில் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது உங்க வாயே உங்களுக்கு ஒரு எதிரி, அமைதியா இருங்க. அதாவது பாஸ் ஏதாவது கேட்டாருன்னா, உனக்கு ஐயா உங்களோட வேலை செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றையான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்களெல்லாம் போட ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா வேலை போயிடும். ஸோ இப்போ நீங்க படக்குன்னு பேசிடுவீங்க, அது மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஸோ ராகு கூடிய திருநாகேஸ்வரம் போங்க, பக்கத்தில் இருக்க புத்து கோயிலுக்கு போங்க, இதெல்லாம் பண்ணுங்க. மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். சூப்பர் சார், கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026ல குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்துல இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார்.
நிறைய சொத்துக்களை தரார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா சார். நன்றி.